Taste the Daily. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அன்னூர் சாலை நடூர் பாலம் அருகே திருப்பூர் கூட்டு குடிநீர் திட்ட குழாய் திடீரென உடைந்ததில் பல அடி உயரத்திற்கு அருவி போல் எழும்பி குடிநீர் கொட்டியது. அந்த வழியாக சென்ற பொதுமக்கள் இதனால் அதிர்ச்சிக்குள்ளாகி வீடியோ எடுத்ததுடன் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டது. அத்துடன் ஸ்டாலின் மாடல் அரசின் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரிய அதிகாரிகளின் அலட்சியமே லட்சக்கணக்கான லிட்டர் குடிநீர் சாலையில் வீணாக காரணம் எனவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். திண்டுக்கல்லில் 15வது ஊதிய ஒப்பந்தத்தை விரைந்து முடிக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போக்குவரத்து தொழிலாளர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மண்டல அண்ணா தொழிற்சங்க பேரவை மற்றும் கூட்டமைப்பு சங்கங்களின் சார்பில் போக்குவரத்து பணிமனை முன்பு நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் சிறப்பு அழைப்பாளர்களாக திண்டுக்கல் மேற்கு மாவட்ட அண்ணா தொழிற்சங்க செயலாளர் ஜெயராமன், திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட அண்ணா தொழிற்சங்க செயலாளர் முத்தையா ஆகியோர் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினர். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு 15வது ஊதிய உயர்வு குறித்த பேச்சுவார்த்தையை தொடங்காமல் காலம் தாழ்த்தி வருவதை கண்டித்து உதகையில் அண்ணா தொழிற்சங்கம் மற்றும் BMS உள்ளிட்ட தொழிற்சங்க ஊழியர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். நீலகிரி மண்டலத்திற்கு உட்பட்ட அண்ணா தொழிற்சங்கத்தின் சார்பாக மண்டல செயலாளர் பிரபாகரன் முன்னிலையில் கூடலூர் சட்டமன்ற உறுப்பினருமான பொன் ஜெயசீலன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் உதகை, குன்னூர், கூடலூர், கோத்தகிரி மற்றும் மேட்டுப்பாளையம் உள்ளிட்ட பணிமனைகளில் பணிபுரியும் அண்ணா தொழிற்சங்க தொழிலாளர்கள் மற்றும் BMS தொழிற்சங்க தொழிலாளர்கள் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் அமைச்சர்கள் வருகைக்காக மலர் கண்காட்சி பூங்கா நுழைவு வாயில் மூடப்பட்டதால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம் அடைந்தனர். ஏற்காட்டில் 48வது கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சி வெள்ளிக்கிழமை 4 மணிக்கு தொடங்கும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இதனால் பிற்பகல் 2 மணிக்கே பூங்காவில் இருந்து சுற்றுலா பயணிகள் அனைவரும் வெளியேற்றப்பட்டு நுழைவாயில் மூடப்பட்டது. 4 மணி வரை நுழைவாயில் திறக்கப்படாததால் ஆத்திரமடைந்த சுற்றுலா பயணிகள் தாங்கள் அமைச்சர்களை பார்க்க வரவில்லை, மலர் கண்காட்சி தான் காண வந்தோம் என்று கூறி பூங்கா நிர்வாகத்திடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மகிழ்ச்சியாக இருக்க ஏற்காடு சென்ற சுற்றுலா பயணிகள் விடியா ஸ்டாலின் அரசின் நிர்வாகத்தால் கடும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். சிவகங்கை மாவட்டம் மரவமங்கலத்தில் கோயில் திருவிழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு நடைபெற்றது. 2வது ஆண்டாக நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், திருச்சி, திண்டுக்கல், விருதுநகர் ஆகிய மாவட்டங்களில் இருந்து சுமார் 375 காளைகளும் 90க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்களும் கலந்து கொண்டனர். காளைகளை அடக்கிய வீரர்களுக்கும் அடக்க முடியாத காளைகளின் உரிமையாளர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன. காளைகள் முட்டியதில் 15 பேர் காயமடைந்தனர். தருமபுரி மாவட்ட மண்டல போக்குவரத்து அலுவலகம் முன்பு திறனற்ற திமுக அரசை கண்டித்து போக்குவரத்து மண்டல செயலாளர் லட்சுமணன் தலைமையில் மாபெரும் கண்டன வாயிற்கூட்டம் நடைபெற்றது. இதில் மாநில விவசாய அணி தலைவர் TR அன்பழகன், கழக பேரவை துணைத் தலைவர் கோவிந்தராஜ், மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் SR வெற்றிவேல், அரூர் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத்குமார், மாவட்ட அண்ணா தொழிற்சங்க செயலாளர் பழனிசாமி, நகர செயலாளர் பூக்கடை ரவி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். இதில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.